வருஷமா அம்மாபட்டி வடவிருநாயக்கப்பட்டில் குறவர் மக்கள் கட்டப்பட்ட வீடை தரேன்னு சொன்னாங்க. இலவசமாக தரேன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, 1,12,000 பணம் கட்டினா வீடு தரேன்னாங்க. சரி, இந்த நாரியம் பொண்டாட்டியும் முன்னாடி தீட்டி போடுறதுக்கு 50,000 ரெடி பண்ணிட்டு போனோம். சனிக்கிழமை போனதுக்கு திங்கக்கிழமை வாங்கினாங்க. இப்போ போய் பணத்தை கட்ட போனதுக்கு வீடு இல்லை, எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னாங்க. இந்த பிள்ளை பேர் உமாதேவி, இந்த பிள்ளை பேர் உமாதேவி வள்ளி நகரில் குடியிருந்தோம். குடிசையர் மையத்தில் இருந்தால், தாசில்தார் ஆஃபீஸில் இருந்தால், விவோ ஆஃபீஸில் இருந்து விசாரணைக்கு வந்தாங்க. வீடு இருக்கா இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்க வெரிஃபிகேஷனுக்குலாம் வந்தாங்க. இவங்க பேரில் வீடு சான்சர் ஆயிடுச்சு. எங்களுக்கு கொடுக்கப்படுற வீடை வேற ஆளுக்கு பணத்தை வாங்கிட்டு இப்போ வீடை கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாரும் மாதிரி ஓசியெல்லாம் கேட்கல, பணத்தை கட்ட சொன்னாங்க. பணத்தை கட்டிடும்ட்டோம், பணத்தை கட்டி வீடை வாங்கிடும்ட்டோம். இப்போ அந்த வீடு வாங்கி தரவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கோங்க, என்னால் வீடு தர முடியாது, வீடு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்படின்றாங்க. ஒன்று எங்களுக்கு வீடு வேணும், இல்லையா இங்கே நாங்கள் சாக இருக்கோம். அது 20,000 பணம் கொடுத்துருக்கேன், 20,000 பணம் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா? அந்த பணத்தையும் தரல. அந்த பணம் வீடு நாங்கள் அழைச்சிருக்கோம். கேவலப்பட்ட அரசாங்கம் இது, கேவலப்பட்ட அரசாங்கம். தமிழக அரசு எந்த நடவடிக்கை கிடையாது. ஒரு தைச காவல்துறை போங்க, இல்லாட்டா எங்களோட சாவுக்கு நீங்க காரணமாயிருவீங்க. எங்க சாவுல நீங்க தான் சார் காரணமாவீங்க. நான் கலெக்டர் தான் சார் பேசுவேன். இந்த பத்திரிகை சாக ரெடியா இருக்கும். ஒரு பட்டியல பழங்குடி மக்கள் குறவர் இனத்தை சார்ந்தவனுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த அரசாங்கத்தில். இந்த தமிழக ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது. யாரையா கூட்டு வந்தா கடைசி பண்ணுமா? நான் அகிம்சையில் உட்காந்தேன். என்ன பிரச்சனையா? மனு காப்பி கொடுங்க. தம்பி மனு காப்பி எழுதுங்க, பேசி முடிக்கட்டும். உங்க பேர் என்ன? என் பேர் வேல்முருகன்.